பாருங்க மேம் ஒன்றும் இல்லை மேம். இப்போ எனக்கு 8 months ஆகுது. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது மேம். இப்போ எனக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா சி செக்ஷன் ஆகுமான்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிருப்பேன். ஸோ நீ பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. நார்மல் ஆகுதோ சிசேரியன் ஆகுதோ அது இப்போல்லாம் ஒன்றுமே அதை பற்றி நினைக்காதீங்க. ஓகே, நல்லா சாப்பிட்றீங்களா, வாக்கிங்லாம் போனீங்களா, ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களா, பாட்டு கேட்டிங்களா, ஹஸ்பண்ட் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா, குழந்தையோட மூமெண்ட்டை நல்லா அப்சர்வ் பண்ணீங்களா, குழந்தையோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், குழந்தையோட பேசுங்க. சரிங்களா? நார்மல் சிசேரியன் அப்படிங்கிறது அந்த டேர்மில் பெயின் வரும்போது தான். நீங்கள் முதல் கொண்டு தானே, அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. நார்மல் ஆகுமா சிசேரியன் ஆகுமா கடைசியில் நம்ம டிசைட் பண்ணுவோம். உங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா நார்மல் டெலிவரி, ஏதாவது பிரச்சனை வந்தால் சிசேரியன் பண்ணுவோம். ரெண்டுமே ஒன்றும் நம்ம நல்லபடியாக குழந்தை பெற்றுக்கிறோம். நார்மலோ சிசேரியனோ அதுதான் உங்களோட தாட்டில் இருக்கணும். ஓகே, இப்படி நான் சிசேரியன் அப்படியே பயமாக இருக்குது, நார்மலாக அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ரெண்டுக்குமே பயப்பட தேவையில்லை. சரிங்களா? எது நடக்குதோ அது டேர்மில் நாங்கள் முடிவு பண்ணுவோம் அக்கார்டிங் டு உங்களோட ப்ராசஸ். ஓகேயா? ஸோ ரைனி, முதல் குழந்தைக்கு பயப்படுறத முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. சிசேரியன் எனக்கு நார்மல் தான் வேணும், சிசேரியன் தான் ஆகும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பட்டுக்கு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக இருங்க. நார்மல் சிசேரியன் அப்படிங்கிறத டாக்டர் முடிவு பண்ணுவாங்க கடைசி நேரத்தில். ஓகேயா? ஸோ பயங்கிறது கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். Dean Hospital, Mangadu.